எல்லாரும் இப்போ சொல்றாங்க தளபதி தளபதின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி வந்தா நல்லா இருக்கும். பட் தளபதியும் அரசியலை படிச்சு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாட். ஸோ ஆனா 2026ல யாருக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 2026ல கண்டிப்பா சேஞ்சஸ் வரணுன்றது ஃபர்ஸ்ட் தாட்டு. இது தான் இருக்கணுன்றது இல்லை. ஃபர்ஸ்ட் அது அந்த ஒரு தாட் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் படிச்சு வந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்காங்க. ஆனால் படிச்சு வந்தவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசாக யாரும் தெரியல. பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் நல்லாவே இருக்காங்க. ஸோ என் தாட் வந்து அரசியலை படிச்சு வர்றவங்க அரசியலுக்கு 2026ல வரணுன்றது என்னோட தாட்டு. ஸோ என்னன்னா அப்போதான் அவங்க வந்துட்டு எந்தெந்த இதெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ அவங்க டெவலப் பண்ணுவாங்கன்றது என்னோட மைண்ட் செட். ஸோ மெயினாக என் சைட்ல வந்து சஜஷன் கேட்கறதுனா, எல்லாரும் இப்போ சொல்றாங்க தளபதி தளபதின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி வந்தா நல்லா இருக்கும். பட் தளபதியும் அரசியலை படிச்சு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாட். ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னா தளபதி 2026ல தெளிவு இல்லாம வந்திருக்காரு. நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெளிவு இல்லாம வரலன்னு இல்ல. இப்போ அவரு நிறைய மேடையெல்லாம் வந்துட்டு அவர் சினிமா வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் அந்த பேர் எடுத்தாரு. பட் அரசியல்னு உள்ள வரப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நிறைய பேர் அவர் பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய இடங்களை அவர் வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுவும் தெரிஞ்சு வந்தாருன்னு வச்சுங்களேன், அவரை அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தெரிஞ்சுக்கணும் அவர் நினைக்கிறீங்க? மெயினா அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு தமிழ்நாட்டிலன்னு. சாதாரணமான விஷயம் இல்லை அரசியலுக்குள்ள வர்றது. ஸோ அந்த பாலிடிக்ஸ்ல ஆல்ரெடி நிறைய அவர் பார்த்துருப்பாரு. அவருக்கு தெரியாதுன்னு இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல வந்தாதானே கத்துக்க முடியும்ன்றது. அதனால தான் சொல்றேன். இப்போ அரசியலுக்கு அவர் வராரு, 2026ல வராரு. உள்ள வரும்போது தான் அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது இன்னும் இப்போ வந்து அவர் உள்ள வர்றதுக்கான ஃபுல் எஃபோர்ட்டை உள்ள வந்துட்டாரு. 2026ல அவரோட அரசியல் சீட்ல அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்குன்றது அவர் இன்னும் தெரிஞ்சுப்பாரு. ஸோ அதனால 2026ல அவர் வந்தாருன்னா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் என்னென்னலாம் பண்ணலான்ற ஒரு ஃபுல் மைண்ட் செட் அவருக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால 26ல அவர் வந்தா நல்லா இருக்கும். சிஎம் வந்துட்டு வரா 2026ல தமிழ்நாட்டுல கண்டிப்பா அவர் தான் ப்ரோ. 2026ல சிஎம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான். ஆமா. எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? திமுக செய்யணும்னு நினைக்கிறீங்க? திமுக செய்யலன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒருத்தரே இருக்காங்கன்ற மைண்ட் செட் நிறைய பேர் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ தமிழ்நாடுன்றது வந்து அந்த 2 பேர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி யாருமே அடுத்த சேஞ்சஸ் வரணும் அப்படின்றது தான் மைண்ட் தாட்டா இருக்கு இப்போ இருக்க கண்டிஷன் படி. ஸோ இது வரைக்கும் இருந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து நியூவா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு, ஸோ ட்ரெண்டுன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கலாம். பட் ட்ரெண்டுன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அரசியலுக்கு அதுதான் வேணும். ஸோ எல்லாரோட பீப்புள் மைண்ட் செட்டுமே தெரிஞ்சவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.